ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு இருக்குங்க. பணத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் என்னென்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறவங்க தேடி ஓடுறோம், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது செலவாகுங்க அந்த பணம். இப்போ 10,000 சம்பாதிக்கிறேன்னா மாதத்தில் 8,000 தாண்டா 8,000 செலவாயிடுதுடா, மீதி 2,000 கூட சேமிக்க முடியாது, அதுவும் செலவாயிடுதுடா. ஆனால் ஓடிக்கி இருக்கோம்டா, எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கி இருக்கோம்னா நிறையா பேர் யோசிப்பீங்க, என்னடா பணம் சம்பாதிக்கணும் அப்படியே போகுது, எதுவுமே சேமிப்பு இல்லை அப்படின்னு. எல்லா பேர் வீட்லேயுமே செலவுன்றது இருக்கதாங்க செய்யும். ஏன்னா உண்மை தானே, செலவு ஒரு வகையில் பணம் வரும், ஒரு வகையில் செலவாகும். ஏன்னா அது உண்மையான எல்லாம் தான். ஆனால் ஒரு சில பேர் பணம் வந்து செலவாகும், எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது, தேவையில்லாத ஒரு செலவாக இருக்கும், வெட்டி செலவாக இருக்கும். மாதம் எதுக்கு நான் தேவையில்லாமல் செலவழிக்கிறேனே தெரியலடா, ஆனால் செலவழிச்சுக்கு இருக்கேன்டா பணத்தை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயம் இருந்தால் அதில் கமெண்டில் எல்லோரும் போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம் எல்லோரும். எதுக்கு நீங்கள் ஏதாவது தேவையில்லாத ஒரு வழியில் செலவழிப்பீங்க பணம்? ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா பணம் செலவழிக்கிறது பிரயோஜனமாக செலவழிச்சா பரவாயில்ல. இப்போ எடுத்துக்காட்டால் அம்மா வந்து மெடிசன் போடுவாங்க, அவங்க உடம்புக்கு நல்லா இருக்கணும்னு வந்து மெடிசன் போடுவாங்க, அது ஒரு பிரயோஜனம். அப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், அது வந்து எங்கேயாவது போகிறோம் வரோம், அதுக்காக செலவழிக்கிறோம், அது ஒரு பிரயோஜனம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு செலவு இருக்குன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு கடனாக கொடுப்போம், அந்த பணம் வந்து திரும்பி வராது, அப்படி ஒரு தேவையில்லாததாக இருக்கும். இல்லை நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அவருக்கு அந்த பணத்தை கொடுக்காம விட்டுருப்போம், அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவாக இருக்கும். பணம்ன்றது வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு தெரியுமாங்க இந்த உலகத்தில்? உண்மையிலேயே பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு நீங்கள் போனாலும் பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் நினச்சதை பண்ணிக்கலாங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கிளம்பி போகிறீங்க ஒரு ஊருக்கு, எதை வச்சு கிளம்பி போகிறீங்க? பஸ்ஸில் ஏறணும்னா டிக்கெட்டு கொடுக்கணும், அங்கே போய் இறங்கணும்னா அடுத்த பஸ்ஸு மாறி போகணும், காசு வேணும். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னா பணம் வேணும். ஒருத்தங்களை போய் பார்க்க போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா ஏதாவது பழகெல்லாம் வாங்கிட்டு போகணும், அதுக்கு பணம் வேணும். ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலைல 10 ரூபா கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி விடுறோம், அதுக்கும் பணம் தான். அந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு உள்ளே போய் உட்காந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது எதாவது வாங்கி சாப்பிடுங்க, அதுவும் பணம் தான். பணம் தாங்க இந்த உலகத்தில் முக்கியமான ஒன்றுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான வழி எனக்கு ஒன்று இருக்குது, ஐடியா எல்லா பற்றியும் இருக்குங்க. ஐடியா இல்லாமல் இங்கே யாருமே இல்லை. இதை பண்ணால் நான் சம்பாதிச்சிடுவேன்டா, எனக்கு ஆனால் அந்த வகையில் திறமை இல்லைடா, என்கிட்ட பணம் இல்லைடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. இதை பண்ணேன்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்டா, பணம் கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சிருவேன்டா அப்படின்னா சொல்லிட்டு இருப்பீங்க. அது யோசிக்கிறதுக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த வந்து உள்ளே போய் நிற்கும் போது என்னடா எப்படி எப்படி நடந்துருச்சு அப்படின்னு பணத்தை விட்டவங்க நிறையா பேர் இருப்பாங்க. என்னை கேட்டால் நிறையா பேர் எதில் பணத்தை விட்டாங்கன்னா யூடியூப் சேனலுங்க. யூடியூப் சேனலில் 80 பேர் பணத்தை விட்டுருக்காங்க தெரியுமா? சம்பாதிக்கிற நிறையா பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பணத்தை வந்து செலவழிச்சிட்டு அந்த சேனலை பாதியில் விட்டுட்டு ஒரு 10,000 20,000 30,000 40,000 போட்டு வீடியோ எடுத்துட்டு கேமராலாம் எடுத்து எல்லா வீடியோவும் பண்ணிவிட்டு பாதியில் அந்த சேனலை விட்டுட்டு வெளியே போகும்போது இல்லைடா எல்லா காசையும் நம்பி போட்டோமாடா, 10 ரூபா பணம் இல்லை, நிறையா பேர் விட்டுட்டு போவோம். அதே மாதிரி தாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்போம், ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்டு தொழில் ஆரம்பிப்போம். அது வந்து போக லாஸ் ஆகி அந்த நிறுவனத்தை இழுத்து 3 அளவுக்கு வரும்போது என்னடா அவ்வளோ பணம் போட்டோம், அந்த பணம் போச்சுடா அப்படின்னு. இப்படி எத்தனை பேருங்க இருக்குங்க, இடையே நான் அதில் போட்டேன்டா பணம் திரும்பி வந்துருச்சு, இதில் போட்டேன்டா பணம் திரும்பி வரலடா அப்படின்னு. பணத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண வந்து நம்ம நிறையா பேர்த்துக்கு தெரியாதுங்க, அதான் உண்மை. நிறையா பணக்காரங்களாம் இருக்காங்க, பணம் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம கலாநிதி மாறன் சார்ட்டெல்லாம் எம்புட்டு பணம் இருக்கும், அவர்கிட்டலாம் அவருக்கே தெரியாது அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது. தெரியும், இவ்வளோ குத்து மதிப்பாக சொல்லலாம், அசட்டில் எவ்வளோ இருக்குது, இதில் எதுக்கு எவ்வளோ இருக்குன்னு மொத்தமாக அவருக்கு தெரியும் பணம் இவ்வளோ இருக்குன்னு. ஆனால் அதை பூரா வந்து அவங்க வந்து மேற்கொண்டு ஓடி வந்து அந்த பணத்தை சம்பாதிப்பாங்களே தவிர அந்த பணம் போதும் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்க மாட்டோம். யார்கிட்டையுமே பணம் நிறையா கொடுத்தோம்னா வேணாம்னு சொல்லவே மாட்டோம். நீங்கள் சொல்லிடுவீங்க நாங்கள் ஒரு 3 லட்ச ரூபா தரேன் வாங்கிக்க அப்படின்னா கொடுங்க, அப்படின்னு 10 லட்ச ரூபா தரேன் வாங்கிக்கங்கன்னா கொடுங்க, கோடிக்கணக்கில் பணம் தரனாலும் கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். பணம் மட்டும் இங்கே எவனுமே வேணாம். சாப்பாடு ஒன்று தாங்க போதுன்னு சொல்கிறது, அதனால தான் சாப்பாட்டில் வந்து குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அந்த சாப்பாடை சாப்பிட்ணுன்னா கூட பணம் தேவைங்க. அந்த பணம் இல்லாமல் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு தெரியுமாங்க? ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க, அந்த பணத்தை வந்து இல்லாமல் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏங்க உலகத்தில் எல்லா பேருமே நம்ம மனுஷங்களாக தான் பிறந்திருக்கோம், அது ஏங்க அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது அவங்களோட சுச்சுவேஷனாக இருக்கலாம், நிலைமையாக இருக்கலாம். பணக்காரங்க கூட ரோட்லலாம் நின்றுருக்காங்க, பல கோடி ரூபா பணம் சம்பாதிச்சேன்டா, நான் வந்து இப்போ ரோட்டில் நிற்கிறேன்டா, பிள்ளைகளை நம்பி எப்படி ஆயிட்டேன்டா,
ஆயிட்டேன்டா, இல்லை என் பொண்டாட்டியை நம்பி இப்படி ஆயிட்டேன்டா, இல்லை என் கூட இருந்தவனை நம்பி இப்படி ஆயிட்டேன்டா. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க வெளியே, உங்களுக்கு தெரியாது. சும்மா நார்மலாக நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிற்கும் போது தான் தெரியும், இப்படி நடந்துருச்சுடா, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம்டா நம்ம அப்படின்னு. அது மாட்டிக்கிற போது தான் தெரியும். நம்ம சொல்லும் போது வேணாம் சும்மா சொல்கிறான்டா அவன் அப்படின்னு வேணா இருக்கலாங்க. நான் சின்ன பையன், நான் நிறைய அனலைஸ் பண்ணுவேன். வெளியே போகும்போது பார்ப்பேன், இவங்கெல்லாம் இப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் படுத்து கிடப்பாங்க நிறையா பேர் அந்த பணம் இல்லாமல். நிறையா பேர்கிட்ட வந்து நான் சும்மா ஜாலியாகவே பேசுவேன். என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நடந்துருச்சு தம்பி வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி. இதில் காதலில் நிறையா பேர் பணத்தை விட்டுருப்பாங்க. மொத்த பேர்த்தையும் ஒருத்தையை நம்பினண்டா, எல்லா பணத்தையும் வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டாடா இன்னொருத்தனை கூப்பிட்டு, அப்போல்லாம் நிறையா சம்பவம் நடக்குங்க. பணம் வந்து என்னைக்குமே வந்து நிரந்தரங்க. அதாங்க பணத்தை தேடி ஓடுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஊரில் இருக்க எல்லாருமே பணத்தை தேடி காலைல எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு. பணம் பணம் பணம். இந்த உலகம் பூராமே பணம் மட்டும்தாங்க. அதாங்க நம்ம கண்டென்ட் வந்து பணத்தை பற்றி நிறையா கண்டென்ட் உள்ளே வரப்போகுதுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.